நம்ம கொண்டாடி போனீங்க நம்ம கொண்டாடிங்களா ஊதுவா ஊத வாங்கி மறுபடியும் என்ன உப்புன்ற சரி என்ன இப்போ ஒரு 3000 ரூபாய் கஷ்டா வாயில் வச்சு டப்பு கட்டி ஓதணும் அதே கூட ஊதியா செய்யும் சரி ஒரு 1000 ரூபாய் கட்ட 2000 ரூபாய் கொடுறா கூட
மூஞ்சி பார்க்கறதுக்கு ரக்கமாக்குதான். யார் கூப்பிட்டா கரண்ட் சரிப்பட்டா சொன்னது போட்டுக்கிறேன். ஆமா
அவர் கல்யாணம் போறது கோயில் குப்பாசா பார்த்தா ஆனா கோயில் எடுத்துருவாங்கல்ல அந்த கோயிலாம் பெரிய கோயிலும் போய் அவதான் குப்பாசா பண்ணுறா அது மட்டும் இல்ல அம்மா கல்யாணம் வாரிசுக்கா டேய் இது வருஷம் தாலி கொடுத்தா 10 வருஷம் வாழ்க்கை வீட்டுல கோயில் இருக்கும் ஆசிரியர் ஆனா என்ன சீட்டை சோற முடியாம ஆமா சோற முடியாம ஆமா அவன் இருக்கா இருக்காங்க இது கூட கேட்டு பாத்து பாருங்க ஐயா கேள்விப்பட்டு தெரியுமா அப்படியா என்ன சொல்றீங்க நான் சொல்றேன் கல்யாணம் வந்துடா என்னோட பொறுப்புதாங்க யாரும் இருக்க மாட்டாங்க ஆசிரியர் சொல்லுங்க சொல்லுங்க ஏய் ஏய் உங்களுக்கு எப்படி மாட்டேன் தெரியா எங்க அம்மா ஐடி விட்ட வேலை செய்வா நேத்து ஐடி அம்மா இந்த வேலை செய்வா எங்க அம்மா ஐடி விட்டா இந்த ஐடி போறோம் அப்படி கிராசா தாண்டா 4 லிட்டர் சேர்த்து கறக்கும் டேய் எங்க அம்மா ஐடி வெச்சினாங்க எங்க அம்மா ஐடி விட்ட சாணி போடுவாடா ஏடா நம்ம கரும்பு கறியாம போய் சாணி போடாத ஐடி விட்ட போடுவோம் அம்மா போச்சு சாணி கரும்புல போடுறாங்க அந்த சாணி பசு சாணம் ஏத்தாந்து சந்தனம் போல கரைச்சி ஐடி விட்டு வாசல்ல தெளிச்சு பெருக்கி தள்ளி மான் கோலம் புள்ளி கோலம் பொங்கல் கோலம் போடுவாங்க அப்ப நான் சின்ன குழந்தை அப்போ என்ன ஐநூறு தின்ன மேல போட்டு எங்க அம்மா இந்த வீட்டு வேலை செய்யும் போது நான் முட்டி போட்டுக்கிட்டே விளையாடிக்கிட்டு போய் ஜனல் குடிச்சு நேற்றுப்பாங்க அப்பதானே எங்க அம்மா சாமானுங்க ஐநூறுக்கு அந்த காமாட்சம்மா வளர்ச்சி அந்த குண்டு வளர்ச்சி அந்த அர்ச்சனை தட்டி அந்த கலத்தோட கொம்பு இதெல்லாம் கழுவாது நான் ஜனல் வழியா பார்த்திருப்பேன் ஐந்து பூஜை மந்திரம் சொல்லுவார் அந்த மந்திரத்தை கப்புனு குடிச்சுக்கிறேன் அப்ப ஐந்து அம்மா வச்சுதான் எங்க அம்மா வர ஐந்து வச்சிருக்காங்க ஐந்து தாடா எங்க அம்மா ஐந்து ஐயா கரெக்டா சொல்லி வரி முடியாது கோயில்ல சொல்ற மந்திரமே சொல்லிக்க அப்படியே சொல்லிடுறேன் யாரு காட்ட கொடுத்தீங்க கொஞ்சம் பூம்பறிக்கு கொஞ்சம் இல்லையா வேசன கொஞ்சம் சக்கரை போட்டு கட்டி கட்டி வச்சுக்கிறேன் அந்த தேவர் மோவர்ல அந்த தேவலோகத்தில் இருந்து பூலோகத்துல வந்து வரக்கூடாதுன்னா பூலோகத்துல வந்து இந்த சக்கரத்துல அகப்பட்டு ஆசீர்வாதம் பண்ணி வழிபட்டு அனுப்புவார்கள் அதுக்கு தான் 4 மூணு சக்கரம் போட்டு கட்டி கட்டி வச்சுக்கிறேன் நான் மந்திரம் சொல்லணும்னா இங்க கட்டளை பணம் 11 ரூபாய் வைக்கிறோம் நான் கட்டி மறிக்காத மந்திரம் சொல்லணும்னா என்ன வாரியாச்சுடும் அது வாரி அடிக்கூடாதுன்னு தான் கத்திய காலில் வச்சுக்கிறேன் ஆமாடா ஏய் ஓ அண்ணா நேற்று என்ன ஒரு போனோம் சோழிங்க கொடைக்கல் கறிக்கலை கறிக்கல் சொன்னா கொலைக்கல் சொல்ற பாரு நம்ம தாய்கிராமத்துல கூட 1 ரூபாய் 2 ரூபாய் 50 பைசா 4 போடலாம் இல்ல மந்திரம் கேட்க மாதிரி கேட்க சாமி குருவே அடியவர் கேள்வி சுவாமினார் முந்தி பிரிந்தவனா மூலம் திருத்தவனா ஏறி ஹரிச்சந்திர மகனை அடிமை கொண்டவர் சுவாமினார் இதெல்லாம் கொஞ்சம் பெருக்காமங்க
சுண்ணாம்புக்கு கோயில்கள் 1000 நத்தகர் கோடி நாடகர் கோடி காரூர் வரும்போது கண்ணி கையாத கமால பெண்ணு வலதுகால வண்டி எதிர்காலம் இருந்தாமக்கு அச்ச அடியானது ஆகாய திருத்தி குமார திருத்தி அகிலமே ஆடி போச்சு சுவாமியா இந்த தொகையை தெரிஞ்சாமக்கா பாவப்புனிந்த பிரசாத்தி வாழாமா அப்படியே சொல்லி வருகிறேன் சுவாமி ஐயோனவருக்கு அள்ளிடாங்க வசியாவனவருக்கு பாடுவாக்காரங்க எரியில கொல்லி எட்டி வருஷம் வண்ணாங்குடி மாறி அடிச்சவன் அங்கமுடி அபகரிச்சவன் ஊழிய பொறிச்சவன் வரவனுக்கு அகந்தவன் ரத்தத்தாய்க்காரன் நடிச்சவன் எட்டி வச்சவன் அங்காரி அபகரிச்சவன் நலத்துறையில உள்ளாரிச்சவன் ஆழ்ந்த கண்டித்தவன் தாமரைக்கு பிறகு வரை மீது ஆசைப்படுறவன் இவ்வாறுக்கெல்லாம் சேர்ந்து சுவாமி கட்டவன் இவ்வாறுக்கெல்லாம் பாம்புக்கு கல்லிக்கு அணைப்பு சொல்லக்கூடிய இந்த இறக்கத்தில் சுவாமி பாவத்தை சொல்லி வந்த நெருங்காமக்கா உண்மையற்ற படசாட்சி வாடாமா அப்படியே சொல்லி வருகிறேன் சுவாமி அஞ்சோடு நடக்கிற வழியை அண்ணவனை போட்டவன் நடக்கிற வழியை தண்ணீர் பெற்றவன் கோவில் கட்டியவர் குளத்தை வெட்டியவர் மரம் வைத்தவர் இவ்வாறுக்கு ஏன் சுவாமி கட்டலாம் இவ்வாறுக்கு சொர்க்கத்துக்கு போன சுவாமி இந்த சொன்னிய வெறுத்தாமக்கா எட்டி பட்டு இடி மருந்து இடிகள் சாராயம் ஆரிய செட்டில குட்டி 3 உருண்டையாக்குறா வெறுத்தாமக்கு அதையும் சாப்பிட்டு வரான் வெறுத்தாமக்கு காய் உதிரும் பூ உதிரும் 10 மாசம் பிண்ட அருந்துவியோ ஒரியா மொழியடிச்சு போட்டு சோறு நீர் கூட தலைமையாக சத்தவராக சிவலோகம் மாண்டவராக வைகுண்டம் காரிய கலவத்தர் ஹரிச்சந்திரா வெய்யவுடு இன்னைக்கு ஒட்டான
நான் முத்தம் தர வேண்டும் உன்னோட முத்தம் தர வேண்டும் அத்தா பாருங்க அத்தா இப்படி முகத்தை கட்டாம
ஏய், சரி விடு. நீ எந்த நாடு? உன் தந்தை பேர் என்ன? உன் பேர் என்ன சொல்றாங்களா? என்னுடைய நாடு அயோத்திபுரி நாடு அத்தான், அயோத்திபுரி நாடு. அயோத்திபுரி நாடு. அந்நாட்டு மன்னன் சிவனேச மன்னர் இருக்கின்றாரே, அவருடைய ஒரே மகன் என் பெயர் மலர்விழி அத்தான். அயோத்திபுரி நாட்டில் சிவனேச மன்னருக்கு ஒரே மகன்தான். ஒரு மகன்தான். அதனால அத்தான். அந்த ஒரே மகன் ஒப்பற்றவன் மலர்வி என்பவர் நான் திருமணம் செய்திருக்கேன். அவருடைய மனைவி அவன் மகன் சொல்கிறார். சிவனேச மன்னர் அயோத்திபுரி நாடு. இப்படி யாரு அவருடைய தந்தை தான் அவர். உன் தந்தை யார்? அம்மா மட்டும் கோபுரமாக இரு. அம்மா அம்மா என்னப்பா? என்ன பாவா என்னடி? என்ன நடந்தா உள்ள என்ன பண்ணிக்கிறா? என்னப்பா? ஆமா, இருக்கல. ஆகோயோ முருகன் இருக்கா? ஆமா. முருகன் யாரு? ஏய், ஏவா? என்னாச்சு? அம்மா, இன்று காலையில் தான் எனக்கு உன்னோட மகளுக்கு திருமணம் நடந்தது. திருமணம்? இந்த இரவு என்ன? முதல் இரவு? முதல் இரவு. ஆமா. அப்படி இருக்கு. மாமா, நீ வா முதல்ல கூட ஏற்பாடு செய். ஆ. உன் மகளோட சந்தோஷமா ஆடி பாட்ட சொன்னேல்ல? நான் பார்த்து போனேன். மகளோட சந்தோஷமா ஆடி பாட்டு மாமா. ஆ, ஆ. நேரத்துல யாரோ ஒரு பெண் வந்து, யாரு? உன் மகளா? ஆ. அவங்க என் மனைவியா? ஓ. எனக்கு அவ என் மனைவி இல்ல. ஆ. உன் மகளான்னு பாரு. எங்க இருக்கிறாங்க? அப்பா! பாருங்க,
நான் தான் கணவர்னா கேள்விப்பட்டு பதில் சொல்லு. உனக்கு எனக்கு எப்படி திருமணம் நடந்தது? இன்று காலையில் திருமணம் நடந்தது. நம்ம இருவருக்கு என்ன? முதலில் நம் இருவருக்கு திருமணம் நடந்தது. ஒரு நாள் கூட ஆகல. ஒரு பகல் மட்டும் தான் முடிஞ்சிச்சு. காலையில் திருமணம் வந்தது. இன்று முடிஞ்சது. ஆமா, பகல் ஒன்றுதான் முடிஞ்சிச்சு. கழுத்து தாலி கட்டி ஒரு பகல் தான் முடிஞ்சிச்சு. அதுக்குள்ள அதை மட்டும் எனக்கு கேட்காதீர்கள் அத்தா. இந்த பாவினார் என்னை நாடினால் அறிவுரைக்க மாட்டேன் அத்தா. என்னிடத்தில் அதை மட்டும் கேட்காதீர்கள். நான் யாரும் கனவு தானே, என் மனு தானே, கனவு மனசு ஒரே ஒரு இருக்கமா, இருக்கமா, எப்போ என்னிடத்தில் மனத்தாயோ
விட்டேன். இப்பொழுது மனம் உன்னை விட்டுவிட்டது என்று மறந்திருக்கிறேனடா. நானும் இப்போது Thank you.